தமிழகத்தை போன்று நாடு முழுவதும் இந்தியா கூட்டணியை வலுவானதாக மாற்ற வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார். சென்னையில் நடைபெற்ற திமுக பொருளாளர் டி.ஆர். பாலு எழுதிய புத்தகங்கள் வெளியிட்ட விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசியதை தற்போது பார்க்கலாம். இந்தியாவோட எதிர்காலத்தை மனசில் வச்சு எல்லாரும் கடமை ஆற்றணும். ஏன்னா நடைபெற இருக்கும் நாடாளுமன்ற தேர்தல்ங்கிறது யார் ஆட்சியில் அமரக்கூடாது என்பதற்காக நடைபெறுகிற தேர்தல். கடந்த 10 ஆண்டு காலமாக மக்களுக்கு கொடுத்த எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றாம, தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதையும் செய்யாம, பேரிடர் பாதிப்புக்கு கூட நிதி ஒதுக்காம, இறுதி காலத்தில் ஒரு கோயிலை கட்டி மக்களை திசை திருப்ப பார்க்குது பாஜக தலைமை. தேர்தலை சந்திக்க இருக்கும் பாஜகவுக்கு மக்களிடம் சொல்றதுக்கு சாதனை எதுவும் இல்லை. அதனால தான் முழுசாக கட்டி முடிக்கப்படியாத கோயிலை அவசரமாக திறந்து எதையோ சாதிச்சிட்டதாக காட்டிக்கிறாங்க. இது மாதிரியான திசை திருப்புற தந்திரங்களுக்கு மக்கள் சரியான பாடங்கள் கொடுப்பாங்க, இது உறுதி. எல்லா வகையிலுமே மக்களை நசுக்கின ஆட்சி பாஜக. அந்த கோபம் மக்கள் மனசில் இருக்கு. தமிழ்நாட்டில் நாம் வலுவான கூட்டணி அமைச்சிருக்கிற மாதிரி இந்தியா முழுமைக்கு வலுவான கூட்டணியை உறுதி செய்தாகணும். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று திமுக எம்பி டி.ஆர். பாலுவிடம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கோரிக்கை விடுத்தார். 59 கோடி ரூபாய் சேலம் மாநாட்டிற்கு அனைத்து மாவட்ட கழக செயலாளர்களும் அனைத்து அணிகளும் கொடுத்த நிதி. ஐடி விங்குடைய செயலாளர் சகோதரர் தொழில்துறை அமைச்சர் திரு டி.ஆர். ராஜா அவர்கள் ஐடி விங்கின் சார்பாக எங்கள் அணிக்கு எங்களுடைய மாநாட்டிற்கு அவர் கொடுத்த தொகை 25 லட்சம். டி.ஆர். பாலு மாமா கழகத்துடைய பொருளாளர் எங்களுக்கு கொடுத்தது வெறும் 1 லட்சம். பொருளாளருக்கு டி.ஆர். ராஜா கொடுத்தது 25 லட்சம், மாமா கொடுத்தது வெறும் 1 லட்சம். பரவாயில்ல, நிதி தான் கொடுக்கல. ஒரு பொருளாளர் உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். மாநாட்டிலும் இதே வேண்டுகோளை தலைவர்கிட்ட வச்சேன். இளைஞரின் மாநாட்டில் தலைவர்கிட்ட வேண்டுகோள் வச்சேன். இப்போ உங்களுடைய புத்தக விழாவில் ஒரு பொருளாளராக உங்ககிட்ட வேண்டுகோள் வைக்கிறேன். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இளைஞர்களுக்கு அதிகமாக வாய்ப்பு கொடுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் முக்கியம்தான், இருந்தாலும் இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பு கொடுங்க. தகுதியான இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. தலைவர் யோசிச்சாலும் நீங்க தலைவர்கிட்ட சொல்லுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.